ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 310 பார்க்க போறோம். எடுத்ததும் ஃப்ரம் த சி எ ஃப்ரெண்ட் அரைவ்ஸ் த ஸ்ட்ரா ஹேட்ஸ் ஷேர்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மெரைன்ஸை சேர்ந்த எல்லாரும் ராப்லூச்சியோட டிஃபீட்டை பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. உசாப் ரொம்பவும் கண் கலங்கிட்டு ஒரு மாதிரி நம்ம லூஃபி ஜெயிச்சுட்டான்ட்டு பயங்கரமா கத்துவான். லூஃபி படுத்திருக்கவன் ஒரு மாதிரி முடியாம மூச்சு வாங்குவான். ஜோரோ அவனை கவலைப்பட வச்சிட்டான்பான். பிராங்கி இறுதியா ஜெயிச்சிட்டியா சூப்பர்ன்பா. நாமே லூஃபின் பாதான். ராபின் இந்த விஷயத்தை ஹாப்பியா பாப்பா. நாமே எல்லாத்தையும் எஸ்கேப் ஷிப் வாங்க நம்ம இங்க கிளம்பலான்பா. சாப்பர் நீ சாதிச்சுட்டு லூஃபின்ட்டு அழுவான். இந்த பாயிண்ட்ல டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் மூலமா யாரோ எங்கேயோ வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுற போல இருக்கும். உசாப்ல அதை லிசன் பண்றப்ப பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்கிறத கண்டுபிடிச்சிருப்பான். அந்த பக்கம் ஸ்ட்ராபெரி அவரோட மெரைன் மெம்பர்ஸ் கிட்ட இதெல்லாம் நம்ம காலி பண்ணா அந்த பைரட்ஸோட வாய்ஸான்னு கேட்பான். கூட இருக்க ஆபீசர் நம்ம தான் அவங்க கிளிஃப்ல இருந்து விழுகிறத பார்த்தமே சாருன்பான். இப்பதான் பாஸ்ட்ல கேனன் வச்சு ஃபயர் பண்ணதும் பாலி ரோப்ஸை வச்சு காப்பாத்திருப்பான். கலீலாவோட கயிறுகள் எப்பவும் வீக்கா இருக்காதுன்பான். எல்லாத்துக்கிட்டையும் சத்தம் போடாம அமைதியா இருங்கன்னு இருப்பான். பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க கேனன்ஸ் அட்டாக்க ஜெயின்ஸ் நமக்கு பதிலா வாங்கிக்கிட்டாங்க. எப்படியும் இங்க இருக்க எல்லாரும் பொழச்சுமேட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. குராப் அவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்களான்பாங்க. சிம்னி பாட்டி அவங்க எல்லாருமே உயிரோட இருக்காங்கன்பா. மோசோன் கிவி டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல் மூலமா சோடமன் கொமோராவும் ஓகேவா தான் இருக்காங்கன்பா. சாப்பர் ரொம்ப சந்தோஷம் அழுவான். ஜாம்பை முதல்ல எங்களை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாம நீங்க எப்படியாவது தப்பிச்சு வரக்கு பாருங்கன்பா. பாலி பேட்டில் ஷிப் எப்படி இருந்தாலும் திரும்ப வரும்ல, அதுக்குள்ள தப்பிச்சு போகணும்பா. ஃபர்ஸ்ட் எல்லாரும் முதல்ல மேல போலான்ங்கிற முடிவுக்கு வருவாங்க. ஜெயின்ஸ் தலையில கிடக்குறானுங்க இல்லையா, அதனால பிளட் ரஷ் ஆகி ஒரு மாதிரி டிசியா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பிராங்கிலா அடே நீங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம்டான்ட்டு கதறுவான். ஜோரோ அது ரிலீஃபா தான் இருக்கும், ஆனா இப்ப நீ இந்த இடத்துல செத்த அவ்வளவுதான்பா. பிராங்கி அதுவும் சரிதான்ட்டு கண்ணை தொடச்சுப்பான். உனக்குமா கிட்ட அவனோட மெரைன் ஆபீசர்ஸ் சார் ஃபர்ஸ்ட் மெயின் கேட்டுக்கு போய் அவங்களை முடிச்சு விடலாமான்னு கேட்பான். அவனுக்குமா முதல்ல இங்க இருக்க வேலையை முடிங்கடான்பான். எல்லாரும் சரி சார்பாங்க. பிராங்கிக்கு முன்னாடி இருக்கவன் பிராங்கியை தாக்கறக்கு வருவான். பிராங்கி வாங்கடா மோதி பாத்திரலான்பான். நாமே அங்க தண்டர் போல்ட் டெம்போ பண்ணுவா. ஜோரோ டைகர் டிராப் ஓனிகிரி பவுன் ஃபீனிக்ஸ் பண்ணுவான். ராபின் சியன் ஃபிளவர்ஸ் பண்ணுவா. அந்த பக்கம் இருக்க மெரைன் ஆபீசர்ஸ் எல்லாம் காலியாவாங்க. உனக்குமா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராஹட் லூஃபியை காலி பண்ணிடலான்பான். மெரைன் ஆபீசர் ஒருத்தன் பைனாகுலர் மூலமா பார்த்துட்டு சார் லூஃபிக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கும் போல இருக்கு, அவனால நகர முடியாம கிடக்குறான்பான். இதை கேட்ட நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. உசாப் அந்த பக்கம் போய் லூஃபியை பார்த்தவன் அசையாம கிடக்கிறத பார்த்துட்டு அடே லூஃபி அங்க படுத்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா இங்க இருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சு போலினா பொழைக்க முடியாதுன்பான். லூஃபி திரும்பி இந்த பக்கம் உசாப்ப பாக்குறப்ப உசாப் கம் கம் ஷூட் பண்ணிட்டு வரவில ஜம்ப் பண்ணி அது போல அங்க இருந்து நீ இங்க மட்டும் வா, நான் கூட இங்க இருந்து உன்னை தூக்கிட்டு ஓடுறான்டான்பான். லூஃபி ரொம்ப முடியாம தான் இருப்பான். உசாப் டே நம்மளை சுத்தி பேட்டில் ஷிப்ஸ் இருக்கு, கடல் இருக்கு, இப்ப இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போகாம விட்டா நம்ம எல்லாரும் இவனுங்களால கொல்லப்படுவோன்பான். அந்த பக்கம் மோமோங்க கிட்ட மெரைன் ஆபீசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பைரட்ஸ் வந்து எஸ்கார்ட் ஷிப் மூலமா தப்பிச்சு போறதா இருக்காங்கன்னு. உசாப் அந்த பக்கம் லூஃபின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துவான். அடே லூஃபி நான் பேசுறது ஏதாவது கேட்டா ஆன்சர் பண்றான்னு கத்துவான். லூஃபி அவனோட உடம்ப அசைக்க பாப்பா. முடியாது, என்னால என் உடம்ப அசைக்க கூட முடியலன்பா. உசாப் அடே இந்த செகண்ட்ல ஏன்டா இதை பேசிட்டு இருக்க, நீ யாராலையும் தோக்கடிக்க முடியாத அந்த லூச்சியவே தோக்கடிச்சிட்ட. ராபினை நம்ம இப்ப காப்பாத்தியாச்சு, இப்ப ஜஸ்ட் நம்ம இங்க தப்பிச்சு போனா போதும். இந்த பாயிண்ட்ல ஏதாவது பண்ணுடா லூஃபின்னு கத்த ஆரம்பிச்சிருப்பான். நாமே அந்த பக்கம் கிட்ட வர மெரைன்ஸ் எல்லாம் தாக்கிட்டு நம்ம ஷிப் எடுத்துட்டு லூஃபி கிட்ட அந்த பக்கம் போலாம். ஆண்டா அவனை தூக்கி ஷிப்ல போட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிக்கலான்பா. திடீர்னு பார்த்தா மமோங்க தலைமையில எஸ்கார்ட் ஷிப்பை மொத்தமா காலி பண்ணிருப்பாங்க. இதை பார்த்தா நாமிக்கெல்லாம் மனசே இருக்காது. பிராங்கில நமக்குன்னு இந்த ஒரு ஹோப்பும் இப்ப போயிருச்சு, இப்ப எப்படி எதை வச்சு தப்பிக்க போறோன்பா. நாமி கோக்குரோ சிம்னி கோன்பே சாப்பர்னு கத்துவா. கண்ணு முன்னால எஸ்கார்ட் ஷிப் அப்படியே சின்ன பின்ன ஆகிறத பார்த்துட்டு மண்டிட்டு இருப்பா. இல்ல இது இப்படி நடந்துக்க கூடாதுன்ட்டு. ராபின் வருத்தத்தோட பாக்குறப்ப சாஞ்சி அந்த புகையில இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தி தூக்கிட்டு ஓடி வருவான். எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க, எப்படியும் அவங்கள நான் காப்பாத்திட்டேன்பான். மெரைன்ஸ்ல நிப்பாங்க, தள்ளுங்கடாட்டு கூட்டிட்டு போய் அங்க போட்டிருப்பான். நாமி சாஞ்சி கிட்ட அடே என்ன ஆச்சுப்ப, ஆமா நீ எங்க முதல்ல போனேன்னு கேப்பா. சாஞ்சி மூச்சு வாங்கிட்டு நான் வேற ஒரு விஷயத்த பார்க்க போனேன், ஆனா இந்த மொமெண்ட்ல எப்படி பார்த்தாலும் ஸ்க்ரூட் அப் ஆன போலதான் இருக்கு. என்னதான் ராபினை காப்பாத்தி இருந்தாலும் இப்ப ஷிப் இல்லாம எப்படி தப்பிக்கிறதுன்பா. நாமே ஒருத்த ஹாஸ்டேஜா புடிச்சிட்டு எல்லாத்தையும் சரணடைய சொல்லுவான். கோக்ரோ தான் மெர்மைட் கிக் பண்ணி அவனை அடிச்சு பறக்க விட்டுருப்பாங்க. உனக்குமா அவனோட பேட்டில் ஷிப்ல இருந்து இந்த பிரிட்ஜை தாக்க ஆரம்பிச்சிருப்பான். நாமேல எதுக்குடா எங்களை மட்டும் குறி வச்சு தாக்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு கத்துவா. செகண்ட் காலமா குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சாஞ்சிதான் எல்லாத்தையும் இழுத்துட்டு வேகமா ஓடுவான். மொமோங்க அவன் தரப்புக்கு அந்த பக்கம் இருந்து தாக்க ஆரம்பிச்சிருப்பான். இந்த பாயிண்ட்ல மெரைன்ஸை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்படுவாங்க தான். ஒரு கட்டத்துல அவங்க தாக்குதல் எல்லாத்தையும் நிறுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க செகண்ட் காலம்ல வச்சு நம்ம ஆளுக பூரா பேத்தையுமே சுத்து போட்டு வச்சிருப்பானுங்க. சாஞ்சி இந்த விஷயத்த சொல்றப்ப
ஜோரோ நல்லா ஈஸியா கார்னர் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்மளும் இப்படி ஓடி வந்து நிக்கிறத தவிர ஆப்ஷன் இல்லைலன்பா. நாம இப்ப இருக்க ஒரே ஆப்ஷன் இதுதானா, வாங்க அவங்களோட மோதி பாத்திரலான்பா. பிராங்கி அவனுக்கு தான் ஊர்பட்ட ஆளுகளை உள்ள அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பானுங்களேன்பா. திடீர்னு ஆர்டர் கொடுப்பாங்க, பேட்டில் ஷிப்ஸ் எல்லாமே ஃபயர் பண்றதுக்கு தயாரா இருங்க, ஃபர்ஸ்ட் காலமா முழுசா தகர்க்க போறீங்கன்பாங்க. அதுக்கேற்ற போல கேனன்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நேரா ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க லூஃபியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உனிக்குமா உடனடியா ஸ்ட்ரா ஹேட் லூஃபியை எலிமினேட் பண்ணுங்கன்பா. உசாப் லூஃபின்னு பயங்கரமா கத்துவான். லூஃபினாலையும் அவனோட உடம்பு அசைக்க முடியாம இருக்கும். ஜோரோ அந்த பக்கம் மெரன்ஸை சமாளிச்சுட்டே மனசுக்குள்ள லூஃபி இப்ப ஆபத்துல மாட்டிருக்கான், எப்படியாவது அவனை போய் காப்பாத்தணும்னு நினைப்பான். உசாப் லூஃபின்னு கத்துவான். ராபின் அவளோட கைகளை கொண்டு வந்து லூஃபியை தூக்கிட்டு இந்த பக்கம் வர வைக்க முடியுமான்னு பாப்பா. பட் இது வேலைக்கு ஆகாது. இந்த டிஸ்டன்ஸ் கணக்கு பண்ணி பார்த்தா தவறுதலா அவனை கடலுக்குள்ள போடுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குன்பா. ஜாம்பா இந்த விஷயங்களை டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல கேட்டு நிலம ரொம்ப மோசமா இருக்கு, ஸ்ட்ரா ஹேட் லூஃபி நகர முடியாம இருக்கானா, அவன் எந்திரிச்சு வந்தாதான் ஆகும்ட்டு எல்லாரும் ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரா ஹேட் லூஃபின்னு கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. கோக்கரம் எந்திரிச்சு நின்றா பைரட் பையான்பாங்க. நாமி சீக்கிரம் எந்திரிச்சு இந்த பக்கம் வாடா லூஃபின்னு கத்துவா. சாஞ்சி இப்போதைக்கு உன்னால செய்ய முடிஞ்சதுன்னு எதுவுமே இல்லையான்னு கத்துவான். இந்த பாயிண்ட்ல எல்லாரும் ஸ்ட்ரா ஹேட் எந்திரின்னு கத்துவாங்க. யோகசோனாவும் ரிபீட்னு கத்தும். லூஃபி அசையவே முடியாம என் நிலமா கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்பா. நாமி மெரன்ஸோட சண்டை போட்டு லூஃபின்னு கத்துவா. சாஞ்சி மெரன்ஸ் பின்னால தாக்க வரப்ப அவங்கள அட்டாக் பண்ணிட்டு அடே லூஃபி இப்ப ஏதாவது செய்யாண்டான்னு கத்துவான். இந்த பாயிண்ட்ல பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்களும் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, ஸ்ட்ரா ஹேட் லூஃபி எந்திரின்னு. இந்த ஒரு செகண்ட்ல ஏதோ ஒரு டிஃபரெண்டான வாய்ஸ் கேட்ட போல இருக்கும். லூஃபி அதை கேட்டு ஷாக் ஆயிருப்பான். உசாப் இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட போல இருக்கேன்ட்டு பார்க்கும்போது பிராங்கி சண்டை போட்டு இருக்கப்ப இப்படி ஜோன் அவுட் ஆயிட்டு இருந்தீங்கன்னா மொத்தமா காலி ஆயிருவாடான்பா. உசாப் இதே சவுண்ட் தான் நான் இதுக்கு முன்னால கேட்டன்பா. டவர் ஆஃப் லால இருக்கப்ப கேனான் யூஸ் பண்ணி தாக்க வந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல ஒரு சவுண்ட் கேட்டு நோட்டிஃபை ஆயிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். எனக்கு ஏதோ வாய்ஸ் கேக்குது, நீ அது என்ன என்னோட ஆட்களோட வாய்ஸான்னு கேட்பான் சண்டை போட்டு. உசாப் இல்ல, இந்த வாய்ஸ் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு கேட்டுச்சுன்பா. லூஃபி ஒரு மை மூச்சு வாங்கிட்டு வர சத்தத்தை நோட் பண்ணிட்டு என்ன பாக்குறதா கீழே பாக்குறதான்ட்டு ஒரு மை முடியாமே தலையை மட்டும் சாய்ப்பான். இதே வாய்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிமிலரா பட்டு என்ன கீழே பாக்குறதான்பாங்க. சப்பர் அது நம்மள கீழே பார்க்க சொல்லுதுன்பா. சிம்னி என்ன சொல்ற ரெயின்டியர்ன்பா. மெரைன் சைட்ல இருந்து இன்னொரு 5 செகண்ட்ல ஸ்ட்ரா ஹேட் லூஃபியை ஃபர்ஸ்ட் காலம்ல வச்சு தகர்த்துனுங்கன்பாங்க. நாமி லூஃபின்னு கத்துவா. உசாப் முன்னால பார்த்தவன் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு நீன்ட்டு அவனால இந்த ஒரு விஷயத்த எமோஷனலி கன்வே பண்ண முடியாம ரொம்ப எமோஷனலா சஃபகேட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லாரும் கடலுக்குள்ள குதிங்கன்ட்டு ராபின் கிட்ட லூஃபியை தூக்கி கடலுக்குள்ள போட முடியுமான்னு கேட்பான். ராபினும் சரி பண்றேன்பா. ஜோரோ நம்ம எல்லாத்தையும் என்ன கொல்ல பாக்குற இடான்பா. அண்ட் இப்படி டெஸ்பரேட்டா இருக்காது நம்மளை காப்பாத்தாதுன்னு கத்துவான். உசாப் ஜோரோ கிட்ட போயிட்டு இங்க பாரு நம்ம எல்லாரும் காப்பாத்தப்படுவோம், அவன் நம்மளை காப்பாத்த இங்கேயே வந்திருக்காடா, நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்காடான்பா. நாமி சாப்பர் கிட்ட நீ கீழே ஏதாவது பாத்தியான்னு கேப்பா. சாப்பர் ஆமா பார்த்தன்ட்டு அழுவான். ராபின் சேன் ஃப்ளோர் பண்ணிருப்பா. அந்த பக்கம் கேனன்ஸை யூஸ் பண்றவங்க ஃபயர் பண்றதுக்கு தயாராயிருப்பாங்க. ஒன்ஸ் ஃபயர்னு சவுண்ட் கேட்டதும் ராபின் டெல்பினியம் பண்ணி லூஃபி நகர வச்சிருப்பா. லூஃபி என்ன நானா செய்யறனா இல்ல ராபின் செய்யறாளான்ட்டு ஒரு குழப்பத்தோடவே போவான். சாஞ்சி கடலுக்கு போகணும்பா, நாமையும் கடலுக்கு போகணும்பா, சாப்பரும் கடலுக்கு போகணும்பா. அந்த பக்கம் லூஃபியை ராபின் கடலுக்குள்ள வீசி எறிஞ்சிருப்பா. உசாப் ஜம்ப் அடிச்சுட்டு லூஃபியை ஃபாலோ பண்ணுங்கன்பா. நம்ம மத்த க்ரூ மெம்பர்ஸுமே ஜம்ப் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்து சில மெரைன்ஸ் அவங்க எதுக்குடா கடலுக்குள்ள குதிக்கிறாங்கன்ட்டு ஷாக் ஆவாங்க. மெரைன்ஸ் கூட்டத்துல இருக்க ஒருத்தன் அவனுக்கு என்ன பைத்தியக்காரனுங்களா, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கடலுக்குள்ள குதிச்சா மொத்த பெரும் காலி, ஏன்னா அவனுக்கு மூளைகீது குழம்பி போச்சான்பா. நம்ம ஆளுக எல்லாரும் கடலுக்குள்ள குதிச்சிருப்பாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இங்க ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்கும், வாங்க திரும்ப எல்லாரும் ஒன்னா போலான்னு. லூஃபி கீழே பார்த்துட்டு சிரிப்பான். மெரைன்ஸோட பேட்டில் ஷிப்ஸ் ஃபர்ஸ்ட் காலமா தாக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் அப்படி கடல்ல என்ன இருக்குன்னு ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க. ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்கும், நம்ம திரும்ப கடல்ல அட்வென்ச்சர்ஸ்க்கு போலான்னு. பார்த்தா கடல்ல இருக்கிறது கோயிங் மேரியா இருக்கும். உசாப் எல்லாரும் மேரியில ஏறுங்கன்னு கத்துவான். லூஃபி மேரின்ட்டு ரொம்ப சந்தோஷமா கத்தவும், மேரி உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போக தான் நான் வந்தேன்கோ. அப்படியே மேரியை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கோயிங் மேரி கூட இருக்க பாண்டுங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அந்த விதத்துல கோயிங் மேரிக்கான ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கோயிங் மேரின்னு கமெண்ட் பண்ணுங்க. மேரி ஷிப்க்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு இந்த கமெண்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கடைசியா எவ்ரி ஒன் மேக்ஸ் அ கிரேட் எஸ்கேப், த ரோட் டு விக்டரி இஸ் ஃபார் த பைரட்ஸ்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.